ஹாய் நண்பா, இங்கே பாருங்கள். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் நண்பா. என்ன டிஷ்னா சரியான ஸ்வீட்டாக இருக்கும், ரசகுல்லா. ஸோ இப்போ நான் பால் வந்து 1 லிட்ரு 1.25 லிட்ரு ஊற்றிருக்கேன். ஓகே மக்களே, ஓகே பிரதர்ஸ், ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே நண்பா. ஸோ நான் பால் இப்போ ஊற்றிருக்கேன். ஸோ அல்முறை பால், ஓகே நண்பா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஒரு மறக்காமல் அதே மாதிரி எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறந்துடாதீங்க. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமம் நண்பா. ஸோ நான் இது வந்து இப்போ நல்லா பாயில் பண்ணிவிட்டு என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லி கண்டினியூ பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக வரும் ரசகுல்லா. ஓகே நண்பா. அதேமாதிரி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஒரு வீட் ஸ்நாக்ஸு முறுமுறு எப்படி இருக்கும் அதெல்லாம் நிறைய ஐட்டம் போட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா. ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிட்டு ஒரு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே. ஸோ என்னோடய வீடியோலாம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி என்னோட தமிழ் ஸ்பீச் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன் நண்பா. ஸோ அது மாதிரி என்னோட எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தமிழில் தப்பாக பேசியிருந்தால் அது கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட அந்த திருத்திக்கிறேன் நான் பேசுகிறது. ஓகே நண்பா. ஸோ இதுதான். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ நான் இது கேஸில் ஏற்றிடுறேன் நண்பா. ஓகே பாருங்கள் கண்டினியூ. ஓகே நண்பா. ஸோ நண்பா இப்போ நல்லா ஏற்றிட்டேன். அப்புறமா நல்லா ஃப்ளேமில் இருக்குது. கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிங்க, வெளியில் ஓடி வந்துடும். அப்புறம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு மீடியமில் இருக்கும்போது கொஞ்சம் ஆற விட்டு அதை காமிக்கிறேன். தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வினிகரை கொஞ்சம் இதில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் கலக்கிட்டிங்கன்னா அது அப்படியே கட்டிக்கிட்டே வரும். அதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு கட்டிட்டு அந்த இதை எடுத்து அதை வச்சு தான் மெயினாக நம்ம பண்ண போகிறோம். ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள் வீடியோ. இப்போ நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் ஏற்றிருக்கேன் கேஸு. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் இது ஆயிரும். ஓகே நண்பா. ஓகே கண்டினியூ பாருங்கள் நண்பா வீடியோ. ஸோ மக்களே பாயில் ஆகிட்டுருக்கு. இப்படியே கொஞ்சம் கழுவிக்கிட்டே இருக்கணும். பாயில் ஆகிடுச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து இப்படியே இது பண்ணிடணும். பாயில் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஓகே மக்களே. ஸோ நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். ஓகே மக்களே, நல்லா கொதிச்சிச்சு தெரியுதுங்களா பாருங்கள், கொதிச்சிச்சு நல்லா. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான். ஸோ இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வினிகர் மிக்ஸ் பண்ணிடணும். அதில் கொஞ்சம் ஆறுக்கும். ஆறுனதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. மற்ற மக்களை கண்டினியூ பாருங்கள் வீடியோ. இப்போ கொஞ்சம் ஆறுக்குது. ஸோ மக்களே இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக நீங்கள் மினரல் வாட்டர் தண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ 1 லிட்டர் போட்டிங்கன்னா ஒரு அரை கிளாஸ் போட்டுங்க. இப்போ 2 லிட்டர் போட்டிங்கன்னா ஒரு 3/4 போட்டுங்க. அதே மாதிரி 3 லிட்டர் போட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் இந்த மாதிரி மினரல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே நண்பா. இப்போ நான் ஒரு அரை கிளாஸ் போட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஆறுட்டும் அப்படியே. ஓகே மக்களே. ஸோ இந்த லெவலில் நீங்கள் இருக்கும்போது இப்போ இந்த இதில் நீங்கள் இருக்கும்போது இது மிக்ஸ் பண்ணிடணும் தான். இதில் வினிகர் மிக்ஸ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே நண்பா. கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஓகே மக்களே, கண்டினியூ வீடியோ பாருங்கள். நான் காமிக்கிறேன். ஸோ மக்களே நான் இப்போ வினிகர் இதில் போட்டுக்கிறேன். 100 ml போட்டுக்கிறேன். போட்டேன். இப்போ வினிகர் தான் போடணும், லெமன் போடாதீங்க. வினிகர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அது கலக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணியோட கலக்கியாச்சு. தண்ணியோட எப்பயுமே கலக்கி போடுங்க. அப்படியே டேரெக்டாக ஊற்றாதீங்க வினிகரை. தண்ணியோட கலக்கி போட்டிங்கன்னா சாஃப்ட்னஸ் இருக்கும், நல்லாவும் இருக்கும் ரசகுல்லா. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் நிறைய கட்டியும் ஜாஸ்தி வரும். ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள். ஸோ மக்களே இப்போ நான் வினிகர் ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணியாச்சு வினிகரோட. இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே லைட் ஆஃப் பண்ணிடுறேன் கிளாஸ் தெரிய முடியும். ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கலர் மாறிடுச்சு. அப்படியே கலக்கணும். ஸோ அப்படியே கொஞ்சம் கலக்குனிங்கன்னா கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஸோ லைட்டாக சூடாக இருக்கும்போது அப்படியே இது பண்ணிடுங்க. இல்லாட்டி நீங்கள் ஆன் பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாறும். பாருங்கள் இந்த இது மாறிடுச்சு பாருங்கள் வினிகர் ஊற்றினதுக்கப்புறம். ஓகே மக்களே. ஸோ அப்படியே மாறும் கலர். இது அப்படியே இதை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் அப்படியே ஆன் பண்ணிக்கலாம் இன்னும். ஸோ இந்த இப்போ கேஸ் பண்ணி ஆன் பண்ணிடுறேன். இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி ஆகும். ஓகே நண்பா. ஸோ நல்லா இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களே. ஓ நண்பா. ஸோ பாருங்கள் நல்லா அப்படியே பாயில் ஆகும். கொஞ்சம் கட்டியாக வரும். அந்த டைமில் நீங்கள் இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் தான். ஸோ மக்களே பாருங்கள் கொஞ்சம் இந்த மாறணும் கலர். இதுலேருந்து அப்படியே எடுக்கணும். ஓகே நண்பா.
ஸோ மக்களை பாருங்கள் நண்பா இப்போ அப்படியே மாறிடுச்சு பாருங்கள், பாலோட அந்த இது மாறிடுச்சு பாருங்கள், சேஃபே மாறிடுச்சு. வினிகர் போட்ட பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரணும். மக்களை பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செய்யுங்க. இந்த மாதிரி ஜாஸ்தி கொஞ்சம் வரும். இன்னும் நீங்கள் 2-3 லிட்டர் போட்டிங்கன்னா இன்னும் இது கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஆனால் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டு மினரல் வாட்டர் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வினிகரை வச்சு ஊற்றிட்டு தண்ணி அதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற்றிட்டு பின்னே ஆன் பண்ணி விட்ருங்க. நல்லா பாயில் ஆகும், நிறையா உங்களுக்கு வரும். அதோட ஃபார்முலா. ஓகே மக்களே, ஓகே நண்பா. ரசகுல்லா இன்றைக்கி ஒரு விளாடலாம் நண்பா. ரசகுல்லத்தை கூட பாருங்கள் கொதிக்க அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாருங்க. பாருங்கள் மக்களே, இதான் அதோட இது. கொதிக்க இன்னும் ஜாஸ்தி வரும். ஸோ அந்த கலர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஐடியா வந்துச்சுன்னா இறக்கிடுங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு கலர் மாறிடுச்சு, ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இது அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். கொஞ்சம் சூடாகட்டும், லைட்டாக சூடாகணும். இப்போ கூட நீங்கள் வேணுமா கவுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணியை மேலே கட்டி விட்டுட்டு அப்படியே கவுத்துருங்க நமக்கு. ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே மக்களே, துணியை வச்சு மேலே கட்டி விட்டு இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கண்டினியூ பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நான் கற்றுறேன். ஸோ மக்களே, இந்த மாதிரி துணியை எடுத்து கட்டிட்டு அப்படியே கவுத்துறோம் தான் மக்களே. பார்த்து கையில் பட்டுறக்கூடாது, செம சூடாக இருக்குது. ஸோ லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டுங்க. கீழே பிளாஸ்டிக் எதுவும் சிங்கில் பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் சூடாக இருக்கனால இது கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக உங்களுக்கு அந்த மெல்ட் ஆகும். தண்ணி மிக்ஸ் ஆகுது, சூடாக இருக்குது நல்லா. சூடாக இருக்குது, பிடிக்க முடியல. ஸோ நம்ம பாருங்கள், இந்த மாதிரி துணியை கட்டி விட்ருங்க. நல்லா தண்ணி வடிகட்டணும். ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே நல்லா தண்ணி வடிகட்டினா தான் அந்த சாஃப்ட்னஸ் தான் நல்லாயிருக்கும். பன்னீர் அந்த வெளியில் வரது தான் அந்த பன்னீர் சொல்கிறது. ஓகே மக்களே, இதே லெமன் போட்டு பண்ணிங்கன்னா அது பன்னீர். இதே அப்படியே பன்னீரை மாற்றிலாம், ஒன்றும் பிரச்சனை. இது வினிகர் போட்டாலும் பன்னீர் தான் அது. ஸோ ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், ஆவி வந்துட்டு இருக்குது. அப்படியே கவுத்தியாச்சு, தண்ணி இன்னும் லீக் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ட்ரை ஆகும். ஓகே நண்பா, பாருங்கள் மக்களே. இது லைட்டாக நான் மைதா மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா சக்கரை பவுவில் போன்றதுக்காக. அது நான் போடும்போது காமிக்கிறேன் எப்படி பண்ணி பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் அப்படியே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும். ஓகே மக்களே, ஸோ கண்டினியூ பாருங்கள். ஸோ நல்லா இதாகிட்டுருக்கு. ஓகே மக்களே, நல்லா நல்லா கொதிச்சுட்டு சக்கரை கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகே மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ 1 லிட்டர் போட்டேன், இவ்வளோ தான் கிடச்சிச்சு. ஸோ பாருங்கள் மக்களே, நீங்களே இவ்வளோ தான் கிடச்சிச்சு. பாருங்கள், இப்போ இது நல்லா பிடிச்சி விட்றேன். இது மாதிரி புரியுங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இது மாதிரி துணியில் கட்டி நல்லா இது பண்ணுவோம். இது அழுத்தி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தண்ணியெலாம் வெளியே போனால் தான் அந்த உருண்டை நல்லா இது பண்ண முடியும். ரெண்டும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் இது பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி துணியை கட்டி பாருங்கள். 1 லிட்டர் பால் ஊற்றினா இவ்வளோ தான் வந்துச்சு. ஸோ நான் கொஞ்சமாக செஞ்சேன். ஓகே மக்களே, நீங்கள் 3 லிட்டர் 4 லிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அவ்வளோதான் வரும். ஓகே மக்களே, இதுதான் இதோட இது. ஸோ பாருங்கள், புளிய இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. வெளியே தான் இது வருது. ஸோ இதுதான் பாருங்கள், இவ்வளோதான் வந்துச்சு. ஸோ இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. ஸோ இதான் வந்திருக்கு. ஸோ இதை உருட்டி போட்டுறவங்க தான். ஓகே மக்களே, இவ்வளோ தான் வந்துச்சு. ரொம்ப இது பண்ணால் அந்த இதெல்லாம் வெளியில் வருது. இன்னும் தண்ணி வருது பாருங்கள். எவ்வளோ தண்ணி வருது. அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டை சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, ஸோ பாருங்கள் இன்னும் தண்ணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி புளிஞ்சுக்கணும் வைங்களா. கண்டினியூ பாருங்க மக்களே. பாருங்கள், இவ்வளோதான் வந்துச்சு. நான் ஒரு இதில் ஒரு பிளேட்டில் மாற்றி நான் காமிக்கிறேன். ஓகே மக்களே, பாருங்கள் மக்களே, இவ்வளோதான் வந்துச்சு உருண்டி. பாருங்கள், இப்படி எடுத்துட்டேன். ஸோ தண்ணி கைப்படாமல் இருக்கணும், இல்லாட்டி அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கும், அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதுதான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ நான் இதில் போடுறேன். நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. சுகர் பவுடர் இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பாருங்கள், சக்கரை பவுடர் போட்டாச்சு. ஸோ இது வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதாக போது கொஞ்சம் போடணும். அப்போ தான் கொஞ்சம் பருவம் ரொம்ப கம்மியாக தான் வந்தது.
ஸோ நான் அப்படியே ஊற்றுறேன். ஓகே மக்களே, நம்ம லைட்டில் ஊற்றி அப்படியே பொங்கிடுவோம். பொங்கும் போது எதுக்குன்னா அது மேலே அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா வேகும். ஸ்பீட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், அந்த மேலே வந்து இந்த வெள்ளை வெளியே வருது பாருங்கள், அது வரணும். அது வந்தால் தான் மேலே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். ஓகே மக்களே, கண்டினியூ பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த ஒயிட் கலரில் வந்து பாருங்கள், நல்லா ஒயிட்டாக வருது பாருங்கள். மேலே இந்த மாதிரி வரணும். வந்தால் தான் அந்த சக்கரை பாவு நல்லா மேலே உட்காரும். ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்க மக்களே, அந்த ஒயிட்டாக வரும். அது எதுக்குன்னா அந்த மைதா மாவு கொஞ்சம் நல்லா பிடிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க. அப்போ தான் அந்த ஒயிட்டாக வந்தால் தான் அந்த இதில் நல்லா கொஞ்சம் சக்கரை பாவெலாம் இறங்கி கொஞ்சம் நல்லா வேகும் உள்ளுக்குள்ளேயும். मुश्किल नहीं, यूज़ करो क्यों तेज बात. ஸோ மக்களே பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து அப்படியே நான் அதிகமாக பண்ணலான்னு பார்த்தேன், அவ்வளோதான் வந்துச்சு. ஓகே மக்களே, ஸோ டைம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா இதாகிட்டுருக்கு, பஃப் ஆகிட்டுருக்கு. இம்பார்ட்டன் தான் அந்த ஒயிட் மேலே வந்தால் அது பாட்டு இதாகிடும். ரொம்ப ரொம்ப இது பண்ண வேண்டாம், போட்டு கலக்கலாம் வேண்டாம். கலக்குனீங்கன்னா உடஞ்சிடும். ஓகே மக்களே, ஸோ நண்பா ஃபைனலாக செஞ்சாச்சு. ஆக்சுவலி நான் 1 லிட்டர் போட்டேன். ஸோ 1 லிட்டர் போட்டது ரசகுல்லா பாருங்கள் இவ்வளோ தான் வந்துச்சு. ஸோ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மக்களே. ஓகே நண்பா, ஸோ பாருங்கள் இவ்வளோ. ஓகே மக்களே, தெரியுதுங்களா? ஸோ பாதம் இதெல்லாம் போட்டிருக்கேன், பாதம், திராட்சை, முந்திரி புல்லை. ஓகே மக்களே, நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாதம் எடுத்துக்கிறேன். அருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்குது பன்னீரில், இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கணும். ஆனால் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. சக்கரை பாவு இல்லாமல் செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பா. ஸோ மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க, ஷேருக்கு சமமாகிடும். ஓகே நண்பா, ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.